மறு அறிவிப்பு வரும் வரை இந்த ரயில் நிலையம் மூடல். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மழை அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது. தென் மாவட்டங்களை ஸ்தம்பிக்க வைத்த இந்த மழை ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. எந்த மாவட்டம் எங்கே இந்த பாதிப்பு நடந்திருக்குது? திருநெல்வேலி ரயில் நிலையம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறிய நிலையில், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் ஃபுல்லாக ரயில் டிபார்ட்மெண்ட் எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைமேடை, அதாவது ஒரு பாலம் போட்டு அதுக்கு மேலே நடைமேடை இருக்கும், கீழே வந்து ரயில் வந்து நிற்கிற இடம் நடைமேடைன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் தண்ணீர் வந்து நம்பி வழிகிறது. அதனால் யாரும் வந்து இந்த திருநெல்வேலி பக்கம் மறுபடியும் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணுற வரைக்கும். நெல்லையில் 2 நாட்களாக ரயில் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடிகள் இதில் மீட்டு வடிய தொடங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தண்ணீரை அகற்றும் பணி நடந்து வருகிறது, ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது இது யார் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரயில்வே அதிகாரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து தண்ணி வந்து வெளியேற்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றும் வரை திருநெல்வேலி ரயில் நிலையம் மூடப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முன்னாடி சொன்ன மாதிரியே தான் தண்ணீர் ஃபுல்லாக வெளியேற்ற வரைக்கும் இந்த ரயில் நிலையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூடியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற உடனுக்குடனே நியூஸ்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி.